டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரசம் என்பது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இருந்தாலும் அதனோட சத்துக்கள் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கணும், அதனோட மனமும் சுவையும் மாறாமல் இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு முறை இது போல் ரசம் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன். அதற்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே மிளகு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனோடையே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு பல் தோலோடையே எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பையும் இதனோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி விடாமல் முதல்ல இது போல் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு தக்காளி இதில் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்தது. சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த விழுது இருக்கட்டும். நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற வச்ச புளியை இதில் சேர்த்துடலாம். 2 கொத்து கருவேப்பிலையை உருவி அதையும் இதனுடைய சேர்த்துருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்த பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அந்த விழுதை இதனோட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதனோட சேர்த்துருங்க. இப்போது இந்த கிண்ணத்தில் நான் ஒரு 800 ml அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். அதற்கு உண்டான அளவுகள் தான் நான் இன்றைக்கி சொன்னது. இதில் உங்களுக்கு மிளகு காரம் வேணும் அதிகமாக அப்படின்னா மிளகு நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு குறைவான அளவு எண்ணெய் சேர்த்தாலே போதும். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு அதில் சேர்த்து தாளிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ரசம், அந்த ரசத்தை எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்தாச்சு. சேர்க்கும் பொழுது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதே போல் ரசம் நல்லா சூடேறி மேலே அந்த நுரை ததும்ப வரும். அது வரைக்குமே இது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரசம் பார்த்திங்கன்னா நிறைய கொதிக்கக்கூடாது. இது போல் சென்டரில் இது மாதிரி நுரை கட்டி வரும். இதுக்கு பிறகு கொஞ்சம் நுரை அதிகமான உடனேயே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை இதிலேருந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரசம் வைக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சு அதை கொதிக்க விடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சாலே போதுமானதாக இருக்கும். இப்போ சென்டரில் நல்லா அந்த நுரையெல்லாம் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி ரசத்தில் சேர்த்துடலாம். ரசத்தில் கொத்தமல்லி இலைகள் சேர்த்த உடனேயே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம். கரண்டி வச்சு கலக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் டைரெக்டாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் ரசம் வச்சு சாப்பிடும் பொழுது அந்த சாறு எல்லாமே இதில் இறங்கி சாப்பிடும் பொழுது அதனோட மனமும் சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இது போல் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் பார்த்துடலாம். அது ரசம் செய்யும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றி தான். ரசத்துக்கு தக்காளி செலக்ட் பண்ணும்போது நல்ல பழுத்த தக்காளியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பழுத்த தக்காளியாக இருக்கணுமே தவிர அது ரொம்ப அப்படியே கொலன்னு இருக்கக்கூடாது. பழுத்த தக்காளி நல்லா கெட்டியாக இருக்கணும். அது போல் தக்காளி நீங்கள் செலக்ட் பண்ணி ரசம் செய்யும்பொழுது அதனோட சுவை ரொம்பவே கூடுதலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரசம் தாளித்து விட்டுட்டு வேறு வேலை பார்க்குறதுக்கு போக வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரசம் செஞ்சால் தான் அதனோட சுவையும் மனமும் மாறாமல் இருக்கும். பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம வீடுகளில் ரசம் செய்யும் பொழுது நிதானம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனாலும் அதை கொதிக்க விடக்கூடாது. நல்லா கொதிச்சிச்சுன்னா அந்த ரசம் சாப்பிட்றதுக்கு தகுதியானதே இல்லாமல் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ரசம் வைக்கும்பொழுது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் பிகினர்ஸ்க்கு தெரியாமல் கூட இருக்கும். நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸ்லாம் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட நியூ அப்லோட்ஸை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ண உடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.